ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பெரும்பாலும் இரவில் தான் கொண்டாடப்படுவது வழக்கம். ஏன்னா கிருஷ்ணர் இரவில் சிறைச்சாலையில் பிறந்தார் அப்படின்றதுக்காக இந்த இரவு நேரத்தில் இதை கொண்டாடுறது, மாலை நேரங்களில் கொண்டாடுறது நம்ம கலாச்சாரம். அப்பேற்பட்ட வகையில் நாளைக்கு மாலை இந்த விசேஷத்தை கொண்டாடினோம் அப்படின்னா மிகுந்த பலன் கொடுக்கும். நாளைக்கு அஷ்டமி பார்த்திங்கன்னா மறுநாள் கார்த்தால 6:15 வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை கார்த்தால 6:15 வரைக்கும் அஷ்டமி இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் அதுவும் நாளைக்கு தான் பிறக்கிறது. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வருது. இருந்தாலும் நம்ம எப்படி பெரியவாள்லாம் அந்த காலத்தில் பண்ணுவோம் அப்படின்னா, அஷ்டமி தினத்தை வீட்டில் கொண்டாடுவாங்க, ரோகிணி நட்சத்திரத்தை கோயில்களில் பண்டிகையாகவும் கொண்டாடுவாங்க. அதனால் நம்ம குழப்பம் அடைய வேண்டாம். இன்றைக்கி திங்கக்கிழமை பண்ணுறதா அல்லது செவ்வாய்க்கிழமை பண்ணுறதா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்கும். திங்கக்கிழமை மாலை அன்றைக்கி பண்ணலாம். ஏன்னா அப்போது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. திங்கக்கிழமை மாலை இந்த பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த பூஜையில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கிருஷ்ண பகவானின் அவதாரமாக கருதப்படுகின்ற இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து ஒரு நாளில் தான் இது விசேஷமாக கொண்டாடப்படுறது. வட இந்தியாவில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை குறைந்தபட்சம் 3 நாள் இல்லைனா ஒரு வாரம் 7 நாள் கொண்டாடுவாங்க. இந்த நாளில் கிருஷ்ணனுக்கு பகவானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வழிபடுவதால் அவரின் அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்ததும் வீடு முழுவதும் சுத்தம் செய்த பின்னர் பச்சரிசி மாவால் கிருஷ்ணரின் பாதங்களை வீட்டின் வாசல் முதல் வரைந்து அழகாக கோலமிட்டு பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிங்கள். கிருஷ்ணரின் சிலை அல்லது படத்திற்கு நல்ல மணமிக்க மாலையும் துளசி மாலையும் அணிவித்து விளக்கேற்றி வழிபட கிருஷ்ணரின் அருளை எளிதில் பெறலாம். குழந்தை பருவத்தில் நெய்யினால் செய்யப்பட்ட பலவிதமான பலகாரங்களை கிருஷ்ணர் சாப்பிட்டதாக புராணங்கள் கூறுகின்றனர். எனவே அதன்படி இந்த நாளில் கிருஷ்ணருக்கு பிடித்த பால், தயிர், வெண்ணெய், அவல், பழங்கள், முறுக்கு, சீடை, அதிரசம், லட்டு என பலவிதமான பலகாரங்களை படைத்து வழிபடுவது சிறப்பாகும். அதேபோல் கிருஷ்ணருக்கு பிரியமான மயிலிறகு அவரது தனி அடையாளமாக கூறப்படுகிறது. ஏன் இந்த மயிலிறகை நம்மளும் வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னா, எந்த நிலையிலும் நான் என்ற அகங்காரம் தலைக்கணம் இல்லாமல் எடை குறைந்த லேசான மயிலிறகு போல் இறைவனோடு கலந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே கிருஷ்ணர் தனது கிரீடத்தில் எப்போதும் இந்த மயிலிறகை வைத்திருந்தார். நாமும் அதை பிரார்த்தித்து கொண்டு நாளை வீட்டில் மயிலிறகை வாங்கி கொண்டு வந்து வைக்கலாம். மேலும் பகவான் கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் என்றால் மிகவும் பிடித்தமானது. எனவே ஒரு புல்லாங்குழலையும் பூஜை ரூமில் வைத்து வழிபடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு புல்லாங்குழல் வைத்து வழிபடுவது சிறந்த பலனை கொடுக்கும். இப்படிலாம் நம்ம நாளைக்கு அவருடைய பிடித்ததான புராணங்களில் சொல்லப்பட்ட அந்த அனைத்தையும் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு கிருஷ்ணரே குழந்தரா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கிருஷ்ணர் கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வீட்டில் சுபிக்ஷத்தையும் செல்வ வளத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நாளைக்கு பிரார்த்தனை பண்ணிப்போம். நன்றி, வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு திங்கக்கிழமை